விரைவு செய்திகளை பார்க்கலாம். தஞ்சையில் ஜோதி அறக்கட்டளை சார்பில் நரிக்குறவர்கள் சமூகத்தைச் சேர்ந்த 25 பேர் 10 தள திரைப்படம் பார்த்தனர். சென்னை ரோஹிணி திரையரங்கில் நரிக்குறவர்கள் சமூகத்தைச் சேர்ந்த சிலருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக எழுந்த புகார் சர்ச்சைக்கு உள்ளானது. இந்நிலையில் அனைவரும் சமம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தஞ்சை விஜயா திரையரங்கில் நரிக்குறவர்கள் சமூக மக்கள் படம் பார்க்க டிக்கெட் எடுத்துக் கொடுத்து ஏற்பாடு செய்யப்பட்டது. இதையடுத்து உள்ளே சென்ற அவர்கள் உற்சாகமாக திரைப்படத்தை கண்டுகளித்தனர். ராம நவமியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உற்சவர் மலையப்ப சுவாமி ராமர் அலங்காரத்தில் தங்க அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். ராம நவமியை முன்னிட்டு ஏழுமலையான் கோவிலில் சீதாதேவி, ராமர், லட்சுமணர், ஆஞ்சநேயர் ஆகிய உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் மலையப்ப சுவாமி ராமர் அலங்கார திருக்கோலம் பூண்டு கோவிலில் இருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்தார். அங்கு தங்க அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளிய ராமருக்கு தீப தூப நைவேத்திய சமர்ப்பணம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அனுமந்த வாகன சேவை கோயில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது 4 மாட வீதிகளில் காத்திருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ராமரை கண்டு வழிபட்டனர். தொடர்ந்து நேற்றிரவு ராமரின் ஆஸ்தானம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இன்றிரவு ஏழுமலையான் கோவிலில் ராம பட்டாபிஷேகம் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய 1031 கோடியே 32 லட்சம் ரூபாய் நிதியை வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். மாநில அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் நவம்பர் வரை ஓய்வு பெற்றவர்கள், விருப்ப ஓய்வு பெற்றவர்கள், உயிரிழந்த பணியாளர்கள் என 3414 பேருக்கு வருங்கால வைப்பு நிதி, பணிக்கொடை, விடுப்பு ஒப்படைப்பு, ஓய்வூதிய ஒப்படைப்பு தொகை உள்ளிட்டவை அரசு சார்பில் விடுவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் புதிதாக ஒரே நாளில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 123ஆக உயர்ந்திருக்கிறது. மாநிலத்திலேயே அதிகபட்சமாக சென்னையில் 35 பேருக்கும், செங்கல்பட்டில் 13 பேருக்கும், சேலத்தில் 12 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் எந்த பாதிப்பும் இல்லை என்றும், தொற்று பாதிப்பு உள்ள போதும் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 726ஆக உயர்ந்திருக்கிறது. திருவண்ணாமலையில் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கு தம்பதியினர் தங்களது இரட்டை குழந்தைகளை மரவண்டியில் வைத்து திருப்பதிக்கு நடைப்பயணம் அழைத்துச் சென்றனர். கூடலூர் கிராமத்தைச் சேர்ந்த பூமிநாதன் மற்றும் சுகந்தி தம்பதியினர் 17 ஆண்டுகளாக குழந்தையின்றி தவித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு அவர்களுக்கு இரட்டை குழந்தை பிறந்தது. இதற்கு இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் திருப்பதிக்கு நடைப்பயணம் செல்ல முடிவு செய்தனர். அதற்கு ஏற்ப இரட்டை குழந்தைகளையும் மரவண்டியில் வைத்து நடைப்பயணமாக அழைத்துச் சென்றனர். சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து பேருந்து நிலையமாக மாற்றப்படும் என நகராட்சி நிர்வாகத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் பாதாள சாக்கடை திட்டத்தை 100% நிறைவேற்றுவதை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பூவிருந்தவல்லி, திருவேற்காடு, பழனி, கள்ளக்குறிச்சி ஆகிய 4 நகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆற்காடு, பேர்ணாம்பட்டு, ராணிப்பேட்டை, ஆரணி, குமாரபாளையம், தேவகோட்டை, கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் வால்பாறை ஆகிய நகராட்சிகளில் சாத்தியக்கூறு மற்றும் நிதித்திறன் அடிப்படையில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. MP பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் விசாரணை நீதிமன்ற தீர்ப்பில் பல்வேறு குழப்பங்கள் இருப்பதாகவும், அவற்றிற்கு தகுந்த தீர்வு காண காங்கிரசின் சட்ட நிபுணர்கள் குழுவினர் பணியாற்றி வருவதாகவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கிறார். கேரள மாநிலம் கோட்டயத்தில் வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு விழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், சாதிய கொடுமைகளுக்கு எதிரான வலிமையான போராட்டங்களில் ஒன்றாக வைக்கம் போராட்டம் திகழ்ந்ததாக கூறினார். உலக வங்கியின் தலைவராக அமெரிக்க வாழ் இந்தியரான அஜய் பங்கா போட்டியின்றி தேர்வாக வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் பூனேவில் பிறந்த 63 வயதாகும் அஜய் பங்காவை உலக வங்கி தலைவர் பதவிக்கான போட்டியாளராக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அண்மையில் அறிவித்தார். அதன் பிறகு வேறு யாரும் அந்த பதவிக்கு போட்டியிட விண்ணப்பிக்கவில்லை. இந்நிலையில் அஜய் பங்கா மட்டுமே போட்டியிடுவதை உலக வங்கியும் உறுதி செய்துள்ளது. உலக வங்கியின் இயக்குநர்கள் குழுவினர் சேர்ந்து அஜய் பங்காவிடம் நேர்காணல் நடத்த இருக்கின்றனர். அதன் பிறகு விரைவில் அவர் அதிகாரப்பூர்வ தலைவராக அறிவிக்கப்பட உள்ளார்.
அமெரிக்காவின் கென்டக்கியில் 2 பிளாக் ஹாக் ரக ஹெலிகாப்டர்கள் ஒன்றுடன் மற்றொன்று மோதி கீழே விழுந்து தீப்பிடித்ததில் 9 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். விபத்து குறித்து ஆய்வு செய்ய அலபாமா மாகாணத்தில் உள்ள ஒரு குழுவினர் வந்திருப்பதாகவும் கருப்பு பெட்டியை ஆய்வு செய்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஒரு ஹெலிகாப்டரில் 5 வீரர்களும் மற்றொரு ஹெலிகாப்டரில் 4 வீரர்களும் இருந்தனர். விபத்தில் ஒருவரும் உயிர் தப்பவில்லை என்று கூறப்படுகிறது. வானிலை தெளிவாக இருந்தபோதும் விபத்து நடந்தது எப்படி என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். ராணிப்பேட்டையில் உள்ள பெல் நிறுவனத்தில் பணியாற்றும் உணவக ஊழியர்கள் பணி நிரந்தரம் கோரி 3வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெல் நிறுவனத்தில் உள்ள உணவகத்தில் ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் இவர்களை பணி நிரந்தரம் செய்ய பெல் நிர்வாகம் இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. எனவே நிர்வாகத்தை கண்டித்து பெல் உணவக ஊழியர்கள் அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். பொறுமை கடலினும் பெறுது, அதை விட மோசமாக எவ்வளவு பொறுமையா இருக்கும் பிறந்துட்டான். அடுத்த கட்ட போராட்டம் தீவிரமா இருக்க. நீலகிரி மாவட்டம் உதகையில் மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகளில் வெண்படலம் பூர்த்தியது போன்று பனி காணப்பட்டது. உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று நள்ளிரவு மிதமான மழை பெய்தது. அதன் பின்னர் இரவு நேரத்தில் பனி காணப்பட்டது. காலை நேரத்தில் சூரிய ஒளிப்பட்டதும் பனி ஆவியாகும் காட்சிகள் கண்களுக்கு விருந்தளித்தது. பள்ளி மாணவர்களுக்கு சித்த மருத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பள்ளி வளாகத்தில் மூலிகை தோட்டம் அமைக்கும் திட்டத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் 2 பள்ளிகள் வீதம் தேர்ந்தெடுக்கப்பட்டு மூலிகை தோட்டம் அமைக்கப்பட உள்ளது. இளஞ்சி மற்றும் இளஞ்சிறார் மன்றம் மூலம் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கொள்ளுமேடு கிராமத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். நம்முடைய பள்ளி மாணவ மாணவியர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் இதன் மூலம் ஒரு விழிப்புணர்வை பெறுவார்கள் என்கின்ற வகையில் இந்த திட்டம் இங்கே தொடங்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணியில் அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இருவருக்கிடையே ஏற்பட்ட தகராறில் மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆரணி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்செல்வன் ஸ்ரீராம் ஆகிய இருவர் 9ஆம் வகுப்பு படித்து வந்தனர். மாணவன் தமிழ்செல்வன் ஸ்ரீராமை உருவக்கேலி செய்ததாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த ஸ்ரீராம் கீழே தள்ளிவிட்டதில் தலையில் உள்காயம் ஏற்பட்டு தமிழ்செல்வன் பள்ளியிலேயே உயிரிழந்தார். மாணவனின் உடலை மீட்டு ஆரணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போலி பணக்கட்டுகளை காட்டி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த பைனான்சியரை போலீசார் கைது செய்தனர். காரைக்குடி முத்தூரணி இறக்கத்தில் ஏகே பைனான்ஸ் என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி வருபவர் அன்பழகன். இவர் ஷேக் மதார் என்பவரிடம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 10 நாட்களில் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் தருவதாக போலி பணக்கட்டுகளை காட்டி ஏமாற்றியுள்ளார். இது தொடர்பான புகாரில் அன்பழகன் மற்றும் நிதி நிறுவன மேலாளர் ஆஷிக் இப்ராஹிம் ஆகிய இருவரை காரைக்குடி போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் அணைவதநல்லூரில் ஆய்வுக்காக வந்த மாவட்ட ஆட்சியரை கண்டு பயந்து ஒதுங்கிய பள்ளி மாணவரை ஆட்சியர் அன்பாக அழைத்து நலம் விசாரித்தார். மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பள்ளி வளாகத்தில் நின்று கொண்டிருந்த மாணவர்களில் சிலர் ஆட்சியரை கண்டதும் திடீரென பயந்து ஓடத் தொடங்கினர். அப்போது ஒரு மாணவரை அழைத்த அவர் கனிவுடன் நலம் விசாரித்ததுடன் சில அறிவுரைகளையும் வழங்கினார். நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை. செருப்பு ஸ்கூல்ல கொடுக்கலையா? ஏன் போட மாட்டேங்கிற? செருப்பு கொடுக்கலையா? நான் ஒன்று வைக்க போறது இல்லை. செருப்பு போடலன்னு சொல்லுவேன். சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி அருகே வெங்காயம் ஏற்றிச் சென்ற லாரியில் தீ விபத்து ஏற்பட்டது. லாரியை சாலையோரம் நிறுத்தி சமையல் செய்து கொண்டிருந்த போது மண்ணெண்ணெய் அடுப்பு வெடித்து தீப்பிடித்தது. தீ மளமளவென பரவியதால் லாரி எரிய தொடங்கியது. தீயணைப்புத் துறையினர் சுமார் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். லாரி ஓட்டுநர் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டார்.
हाईवे पेट्रोल पंप मेरे हरमनगर செய்திகள்